Praise the Lord, brothers and sisters. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற படிப்பினை தேவனுடைய தயவு, ஃபேவர் ஆஃப் காட். இயேசு கிறிஸ்து அறிந்த மக்களும் சரி, இயேசு கிறிஸ்து அறியாத மக்களும் சரி உலகத்துல இருக்கிறாங்க. இது இன்று மாத்திரமல்ல, அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு பக்கம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு இருக்கிற மக்களும் உள்ளார்கள், இயேசுவை அறியாத உள்ள மக்களும் இருக்கிறாங்க. ஆனா இந்த தயவு என்பது தேவனுடைய மிகப்பெரிய ஒரு ஈவா இருக்குது. சோ அதை குறித்தா இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க போனோம். கர்த்தருடைய தயவு என்பது என்ன? அவர் தயவு என்பது ஒரு குறிப்பிட்ட மக்கள் மேல மாத்திரம் அந்த தயவு வைத்திருக்கிறாரா, இல்ல தேவனுடைய தயவு என்பது எல்லோருக்கும் உள்ளதா? அந்த தயவுனால் நாம் ஜீவிக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். முதல்ல வாசிக்கலாம், சங்கீதம் 145 அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீதிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. ஆமென். ஆமென். கர்த்தர் என்றைக்குமே அவர் நல்லவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறார். வசனம் சொல்லுது, கர்த்தர் இரக்கம் உள்ள தேவன், அவர் மனம் உருக்கமுள்ள தேவன். அது மாத்திரமல்ல, அவர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரா இருக்கிறார். அதனாலதான் அந்த தயவு என்பது அது எல்லோர் மேலும் இருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு துன்மார்க்கனும் உலகத்துல இருக்கிறான். அவன் தன் துன்மார்க்கத்துல பெருகிட்டு கொண்டே இருக்கிறான். துன்மார்க்க தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறான். ஒரு பக்கம் இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் தேவனை அறிந்த மக்கள் இந்த சத்திய வசனங்களை ஏற்றுக்கொண்ட பிறகு அதன் வழியா நடக்கிற பிள்ளைகள், தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளும் சரி, அவர்கள் தொடர்ந்து தேவனுடைய வசனத்தை கை கொண்டு கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கணும் என்ற ஒரே நோக்கத்தோட அந்த இலக்கை நோக்கி நடக்கிற பிள்ளைகளும் இருக்கிறாங்க. ஆனா அந்த தேவனுடைய தயவு என்பது ஒருவேளை இயேசு அறிந்திருக்கலாம், ஆனாலும் அந்த வசனத்தை கீழ்ப்படியாம இருந்துக்க கூடும், பாவம் செய்து விலகி இருக்க கூடும். ஆனாலும் இந்த தயவு என்பது எல்லோர் மேல இருப்பதனாலதான் இன்னும் அங்க வாழ்றாங்கன்னு பார்க்க முடியும். அதான் கர்த்தர் எல்லோர் மேலும் தயவு உள்ளவராக இருக்கிறார். அதனால தேவனை அறிந்திருக்கிறாங்களோ அறிந்தில்லாமலும் இருக்கலாம். இந்த உலகத்துல கோடான கோடி மக்கள் இருக்கலாம், ஆனா கர்த்தர் எல்லோருக்கும் நல்லவரா இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு மழை வெறும் தேவனை அறிந்த மக்கள் மேல மாத்திரம் மழை பெய்கிறான்னு பார்த்தா இல்ல, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அதனால தேவன் நல்லவரா இருக்கிறார். ஆனா மனுஷன் அப்படி அல்ல. அதான் நல்லது செஞ்சா அவனுங்க மாத்திரமே நல்லவனா இருப்பான், கெட்டது செஞ்சா அவனுக்கு எதிராக அவனும் தீமை செஞ்சிடும். ஆனா கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அந்த தயவு என்பது அது ஒரு குறிப்பிட்ட மக்கள் மேல மாத்திரம் அல்ல, எல்லோர் மேலும் அந்த தயவு இருக்குது. அதுதான் கர்த்தர் எல்லோர் மேலும் தயவு உள்ளவரா இருக்கிறார். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. அப்ப தேவனுடைய இரக்கம் என்பது அவர் சிருஷ்டித்த அந்த கிரிகள் எல்லா கிரியைகள் மேலும் இருக்குதுனாக்கா, ஒருவேளை தேவனை அறிந்திருக்கிற மக்களும் இருக்கலாம், தேவனை ஏற்றுக்கொள்ளாத மக்களும் இருக்கலாம். ஆனா அந்த இரக்கம் என்பது அது எல்லா கிரியைகள் மேலும் இருக்குதான். அப்ப தேவன் நல்லவர் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனா தயவு என்பது எல்லோர் மேலும் இருக்குன்னு சொல்றாரு இல்லையா? வாசிக்கலாம், சங்கீதம் 25:7-8 வசனத்தை வாசிக்கலாம். என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். ஆமென். ஆமென். தாவீது பாருங்க, ஆண்டவர் முன்பாக அவன் அறிக்கை செய்கிறான். தாவீது ஆரம்பத்துல அவன் தேவனுக்கு உண்மையா நடந்து கொண்டுதான் வந்தான். தேவனுக்கு பயந்து தேவனுடைய கற்பனை கை கொண்டு அவன் எல்லா சூழ்நிலையும் தேவனை விசாரித்து ஒவ்வொரு காரியங்களும் செய்து கொண்டு வந்தான். ஆனா இடைப்பட்ட காலத்துல அவன் 2 விதமான பாவம் செய்து விட்டான். ஒன்று விபச்சாரம், அதை மறைப்பதற்கு கொலையும் செய்து விட்டான். இந்த 2 பாவத்தின் நிமித்தமாக அவன் விழுந்து போனான். தேவனுடைய கோபம் இறங்கினது. ஆனாலும் கூட அவன் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி தன்னை தாழ்த்தி தேவனிடத்துல பாவ அறிக்கை செய்து மறுபடியும் அவன் மனம் திரும்பி தேவனை திரும்பினான்னு சொல்லி பார்க்க முடியும். அப்படி இருக்க கட்டத்துல அவன் ஒரு அறிக்கை செய்கிறான், என் இளை வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். இயேசு கிறிஸ்து
அவர் நல்லவர். ஒருவேளை நாம் சிறு வயது முதல் கொண்டு பாவம் செய்திருக்க கூடும். சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரக்கூடும். அதனால ஏசப்பா கிட்ட நான் பாவ அறிக்கை செய்து விட்டேன், அதனால இன்னைக்கு நான் சில நாட்கள்ல தவறு செய்திருக்கேன், அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க என்னை தாழ்த்தி நான் அறிக்கை செய்து விட்டேன் என்று ஏசப்பா மன்னித்திருக்க கூடும் சொல்ல ஒரு சந்தேகம். ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கும். நான் சின்ன வயசுல இருந்தே அநேக தவறு செய்திருக்கேன் இல்லையா, அதெல்லாம் ஏசப்பா மன்னித்திருப்பாரா? நான் இன்றைக்கு செய்த பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டேன், ஆனால் அன்றைக்கு செய்த பாவத்தை ஏசப்பா மன்னித்திருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கக்கூடும். ஆனால் இயேசு கிறிஸ்து கிட்ட என்னைக்கு நம்ம மனப்பூர்வமாய் மன்னிப்பு கேட்கிறோமோ, அந்த முழுமையான மனம் திரும்பலோட என்னைக்கு பாவ அறிக்கை உண்மையா செய்து மனம் திரும்புகிறோம், ஏசப்பா அந்த எல்லா பாவத்தை மன்னித்து விடுகிறார் என்பது நிச்சயம். ஏன்னா அந்த பூமியில பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உள்ளவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்குது. அப்ப நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் எல்லா அனைத்தையும் மன்னிப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர் சொல்லியிருக்காரு. அப்போ தேவன் நல்லவர், அவர் உண்மை உள்ளவர். என்றைக்கு நம்ம மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கிறோமோ அவர் தயவுள்ளவர், அவர் மன்னிப்பது தய பெற்றிருக்கிறார் சொல்லி பார்க்க முடியும். அதான் தாவீது சொல்றார், என் இள வயதின் பாவங்களை என் மீறுதல்களையும் நினையாதிரும். அப்ப இயேசு கிறிஸ்துக்கிட்ட நம்ம பாவ அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்கும் போது இன்றைக்கு மாத்திரமல்ல, நம்ம சிறு வயது முதற்கொண்டு எந்த பாவங்களாம் நம்ம நினைவுக்கு வருகிறதோ அந்த பாவங்களை நம்ம அறிக்கையை இடுவது நல்லது. அதை அறிக்கையிட்டால் தேவன் மன்னிக்க வல்லவரா இருக்கிறார். ஆண்டவரே, நான் சிறு வயதுல இப்படிப்பட்ட பாவங்கள் செய்து விட்டேனே அறியாம ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அறிக்கை செய்யும் போது தேவன் இரக்கமுள்ள தேவன், அவர் மன்னிக்க வல்லவரா இருக்கிறார். அதனால தாவீது சொல்றான், அதை நினையாதிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க, என் பாவங்களை மன்னிங்க, சிறு வயதுல நான் பாவம் செய்திருக்கேன்னு சொல்லி பாவ அறிக்கை செய்கிறான். அப்போ கர்த்தாவே, உம்முடைய தயவன் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படி நினைத்தருளும். அப்ப என் பாவத்தை நினைக்காதீங்க ஆண்டவரே, ஆனா உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை நினைத்தருளும் சொல்றோம். சொல்லும் போது ஆண்டவர் இரக்கத்தை காண்பிக்கிறார். கர்த்தர் நல்லவரும் உத்தமமா இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். ஆனா கர்த்தர் நல்லவர். பாவிகளை அவங்க மாண்டு போட்டோம், அவங்க இறந்து போட்டோம் அப்படின்னு சொல்லி தேவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. பாவிகள் மனம் திரும்பதான் இயேசு கிறிஸ்து ரட்சகராக இந்த உலகத்துக்கு வந்தார். பாவிகளுக்காக தான் அவர் இயேசு கிறிஸ்து ரட்சகராக இந்த உலகத்துக்கு வந்தார் என்பது நிச்சயம். நல்லவருக்காக அவர் வரல, பாவிகள் மனம் திரும்பவே ரட்சகராக அவர் வந்தார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். அவங்க மனம் திரும்ப வேண்டும் என்று தன் வழிகளை ஆண்டவர் என்ன பண்றாரு, அவளுக்கு தெரிவிக்கிறாராம். வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 10:38. நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஆமென். ஆமென். பாருங்க, அங்க ஒரு வார்த்தை பார்க்கிறோம். அதாவது பேசுறவர் பேசும்போது, அந்த மக்களோட பேசும்போது அவங்க சொல்றாங்க ஒரு முக்கியமான விஷயத்த, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்போ தேவன் அவரோட கூட இருக்கிறபடினால் அவர் நன்மை செய்கிறாராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கும்படி சுற்றி திருந்தாராம். அப்ப இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில இருக்கும்போது கூட, அன்றைக்கு மனுஷகுமாரனா அவரு இருக்கும்போது கூட அவர் என்ன செய்தாரு, நன்மையை மாற்றமே செய்தார் அவரு. ஆனால் ஜனங்களோ அவருக்கு விரோதமாக தூஷித்தார்கள், அவரை கொலை செய்யும்படி தேடினார்கள், வகை தேடினார்கள். ஆனா தீமை மட்டுமே செய்யதான் அவங்க எண்ணம் இருந்தது. இந்த பரிசேயர் சதுசேயர் இவங்க எல்லாமே எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொலை செய்ய வேண்டும், அவர்கிட்ட ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும், அந்த ஒரே நோக்கம் மட்டும் தான் இருந்தது அவங்களுக்கு. தீமை செய்யற நோக்கம் மட்டும் தான் இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து அவங்க தீமை செய்தாலும் அவர் நன்மை மாற்றமே செய்தார். அவர் எப்படி சுற்றி திருந்தாரா, அதாவது நன்மை செய்கிறராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும். அப்ப அநேகர் பிசாசினால அகப்பட்டு விடுதலை இல்லாம சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தார்கள். அவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மனதுருகினார் சொல்லி வசனம் சொல்லுது. அவங்களை கண்டு தேவன் மனதுருகி அவர்களை அந்த பிசாசின் பிடியிலிருந்து அவளை விடுதலை பண்ணினார். அதனாலதான் அவர் நன்மை செய்தாராம். அப்ப தேவன் இரக்கம் உள்ளவரா இருக்கிறாரு. அப்ப பாவத்தின் நிமித்தமாக ஒருவேளை வியாதி வந்திருக்க கூடும், அவங்க மேல பிசாசு இருந்திருக்க கூடும். ஆனால் அப்படி இருந்த போது கூட இயேசு கிறிஸ்து தம்முடைய இரக்கத்தின்படி அவங்க மேல தயவுள்ளவரா இருந்தார். அவங்க என்ன பண்ணாரு, விடுதலை பண்ணினார். அப்ப பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திருந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து வெறும் நன்மையை மாற்றமே செய்தார் சொல்லி பார்க்க முடியும். ஒருவருக்கும் தீமை செய்ததில்லை.
ஆனா அவங்களும் தேவனுக்கு விரோதமாக தீமை காரியங்கள் செய்து இருந்தார்கள். அப்ப இன்று மாத்திரமல்ல, அன்று பழைய ஏற்பாட்டு காலத்துல கூட இந்த எபிரேய மக்கள் தேவன் நன்மை செய்திருந்து கூட அதை எண்ணி பார்க்காமல் அவர்கள் முறுமுறுப்பினாலும் தேவனுக்கு விரோதமாக காரியங்கள் செய்து விழுந்து போனார்கள். ஆனாலும் தேவன் தயவுள்ளவராக இருந்தார் அவங்க மத்தியில சொல்லி பார்க்க முடியும். வாசிக்கலாம் 3 யோவான்ல 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. ஆமேன். ஆமேன். ஏசப்பா சொல்லி கொடுத்த ஒரு முக்கியமான நல்வார்த்தை என்னவென்றால், ஒருத்தர் நமக்கு தீமை செய்யும் போது தீமை ஒருபோது செய்யக்கூடாது. இது எந்த ஒரு மக்கள் மத்தியிலும் சொல்லப்படாத ஒரு முக்கியமான வார்த்தை. ஆனா இன்னைக்கு உலகத்துல என்ன பண்ணாங்க, பிலாசபி, சில மதங்கள் சொல்லுவாங்க, அதாவது பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்றது அவங்க எண்ணம் இருக்கும். அவங்க மதங்கள் என்ன சொல்லுவாங்க, பழிக்கு பழி வாங்கணும்ன்றதுதான் இருக்கும். தீமை செஞ்சாலும் நீ தீமை செய்யணும், பழி வாங்கணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ தீமையானதை பின்பற்றாம நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். அப்ப தீமையானதை நம்ம பின்பற்றவும் கூடாது, அதே போல தீமை செய்யறதுக்கு தீமையும் செய்யக்கூடாது ஆண்டவர் சொல்றாரு. அப்ப எது செய்யணுமா, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், அதனால எப்போதும் நன்மை செய்ய வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து நன்மை செய்தார் இல்லையா, அவர் நன்மை செய்யும்படி அவரு சுற்றி திரிந்தார், நடந்தே போய் அவரு நன்மை மாத்திரமே செய்தார். அதே போலதான் ஆண்டவர் சொல்ற நமக்கும் நன்மையானதை பின்பற்று. அப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றினாதான் நாம நன்மை செய்ய முடியும். அப்ப நன்மை செய்கிறவன் யாரு, தேவனால் உண்டா இருக்கிறவன். அப்ப அவன் தான் தேவனுடைய பிள்ளை. அப்ப தேவனுடைய பிள்ளை மட்டும் தான் நன்மை செய்ய முடியும். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டா இருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. அப்போ யாரெல்லாம் தீமை செய்யறாங்கன்னா பதிலுக்கு பதில் பழி வாங்கணும்ன்ற எண்ணம் இருக்குதோ அவங்க எல்லாமே தீமை செய்கிறார்கள், அவன் தேவனை காணவில்லை. அப்படி தேவனை அறிந்தவன் தேவனுடைய பிள்ளை நன்மை மாத்திரமே செய்ய வேண்டும். அவன் ஒருபோதும் தீமை செய்யக்கூடாது, ஒருபோதும் சபிக்கவும் கூடாது ஆண்டவர் சொல்றாரு. அப்போ சபித்தாலும் கூட அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் தான் ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44-45 வசனத்தை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆமேன். ஆமேன். ஆண்டவர் அன்றைக்கு அந்த மக்கள் மத்தியில பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு முக்கியமான விஷயத்த பேசுகிறார். அவர் சொல்றாரு, உங்களுக்கு சத்துருக்களை சிநேகியுங்கள். ஆனா இதுதான் இன்னைக்கு கடினமான ஒரு காரியமா எல்லாருக்கும் இருக்குது. எப்படி என் சத்துருக்களை நான் சிநேகிக்க முடியும் என்று அநேகருக்குள்ள கேள்வி. அவன் எனக்கு தீமை செய்தான், நான் பழி வாங்கணும் என்ற எண்ணம் மாத்திரமே இருக்குது. இன்னைக்கு உலகத்தில், அதாவது இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மக்களுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அத சுயநீதி உடையவர்களா இருக்கிறாங்க. அந்த சுயநீதி உடையவர்கள் எப்படி இருப்பாங்கன்னாக்கா, எனக்கு எதிராக காரியம் செய்தா நானும் அதுக்கு பழி வாங்க வேண்டும், அது ஒரே எண்ணம் மட்டும் தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். ஒருபோதும் நம்மளை ஒருத்தர் சபித்தால், ஆனா நாம இயேசுவின் பிள்ளைகளா இருந்து கற்பனை கை கொண்டு உண்மையா நடக்கும்போது நம்மை ஒருத்தர் சபித்தால் நமக்கு ஒருபோதும் தீங்கு ஆகாது. ஏன்னா தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மை காக்கிறார். அதான் நாம அஞ்சப்படவும் தேவையில்லை. எனக்கு தீமை ஆயிடுமோ, அவங்க சபிக்கிறாங்க, அப்ப நம்ம யாருக்குமே தீமை செய்யலனாக்கா நம்மை ஒருத்தர் சபிக்கும் போது நமக்கு ஒருபோதும் நமக்கு தீமை நடக்காது. ஆனா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதனால நாம் பயந்து சில பேர் நேரங்கள் என்ன பண்றாங்க, சிலரு பதிலுக்கு பதில் சபித்து விடுகிறார்கள். அதனால உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை மாத்திரமே செய்யுங்களான்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ எதிரிக்கு நன்மை செய் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்கள் நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ நம்ம நிந்திக்கிறாங்களா, பரியாசம் பண்றாங்களா, எதிர்க்கிறாங்களா, இவங்க கள்ள சீசேஷன் சொல்றாங்க, இவங்க எல்லாம் அந்தி கிறிஸ்து அப்படி சொல்லி பரியாசம் பண்றாங்களா, ஒதுக்குறாங்களா, ஆனா நம்ம என்ன செய்யணுமா, ஜெபம் பண்ணுங்கள் தான் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. வாசிக்கலாம் சகரியா 7ஆம் அதிகாரம் 8 முதல் 13. பின்பு கர்த்தருடைய வார்த்தை சகரியாவுக்கு உண்டாகி, அவர்
சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கவும் செய்து, விதவையையும் திக்கற்ற பிள்ளைகளையும் பரதேசியையும் சிறுபான்மையானவனையும் கொள்ளாமலும், உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றார். அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோலை முரட்டுத்தனமாய் விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள். வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைராக்கியமாக்கினார்கள். ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. ஆதலால் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமற் போனார்களோ, அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை ஜக்கரியாவுக்கு உண்டாகி ஆண்டு சொல்றாரு, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், ஆண்டு சொல்றாரு, நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து, எப்படி இருக்கணுமா? நியாயம் தீர்க்கும் போது உண்மையாய் நியாயம் தீர்க்க வேண்டும். அதுல பொய் இருக்கக்கூடாது. அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து. அப்ப ஆண்டவர் அன்னைக்கு கட்டளையா கொடுக்குறாரு, அந்த மக்களுக்கு உண்மையா நியாயத்திற்கு செய்ய வேண்டும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. இன்னைக்கு எல்லாமே உலகத்துல தலைக்கீழா மாறி இருக்குது. இன்னைக்கு அநீதி நிறைந்த உலகம், பாவம் பெருத்து இருக்கிறது. அன்பு தணிந்து போகும் காலம் அப்படின்ற வார்த்தை நிறைவேறி முடிகிற காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே முடிவு காலத்துல இருக்கிறோம். அப்ப அன்புன்றதே மனுஷனுக்குள்ள இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு சிலருக்குள்ளதான் இருக்கும். ஆனா அது உண்மையான அன்பா இருக்காது, மாய்மாலம் பண்ணுகிற அன்பா இருக்கும். ஆனா தேவன் அன்பா இருக்கிறார். அப்போ தேவனை பின்பற்றுவதில் அவங்களுக்குள்ள அன்பு இருக்கும். அப்ப தேவனுடைய கற்பனையை கை கொள்ற இடத்துல அன்பு இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப அன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உண்மையாய் நியாயத்திருக்க வேண்டும். அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து. தன் சகோதரனுக்கு எப்படி இருக்கணுமா? தயவு செய்யணும், இரக்கமா இருக்கணும். அதே போல விதவையையும் திக்கற்ற பிள்ளைகளையும் பரதேசியும் சிறுமியானவர்களையும் ஒடுக்க கூடாது. ஆனா இது நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா இன்னைக்கு உலகத்துல நடக்குது. உங்களில் ஒருவன் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள். ஒருத்தனுக்கு சகோதரனுக்கு விரோதமாக தீங்கு நினைக்க கூட நான் சொல்றாரு. அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோழலை முரட்டுத்தனமாய் விளக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அழைத்துக் கொண்டார்கள். ஆண்டவர் ஜக்கரியா முன்ன எச்சரித்தும் கூட அதெல்லாம் சொன்னார் ஆண்டவர். நீங்க உண்மையா நியாயத்திருக்க வேண்டும், தன் தன் சகோதரனுக்கு தயவு செய்ய வேண்டும், இரக்க செய்யணும் சொன்னா கூட அவங்க என்ன பண்ணாங்க? அதை கேட்கவே இல்லை. கேளாதபடிக்கு என்ன பண்ணாங்க? தங்கள் செவிகளை அழைத்துக் கொண்டார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இதயத்தை வைராகியமாக்கினார்கள். ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலம் எச்சரித்தும் கூட அவங்க இருதயங்களை கடினப்படுத்தினார்கள் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, அதனால ஆகையால் மகா கடும் கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்தில் இருந்து உண்டாயிற்று. ஆண்டவர் கோபம் வராதா? கண்டிப்பா வரும். சில பேர் நினைக்கிறாங்க ஆண்டவர் சாந்தம் உள்ளவர், அவரு ஏழை மாட்டு தொழுத்தில் பிறந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டுமே அன்னைக்குள்ள இருக்குது. அப்படிதான் ஆண்டவரை பாக்குறாங்க இன்னைக்கு. ஆனா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறார். அவர் அடிக்கிறார், காயத்தை கட்டுகிற தேவனா இருக்கிறார், சிக்ஷிக்கிறார், தண்டிக்கிறார். அதே போல மனதுருக்கம் உள்ள தேவனா இருக்கிறார். தப்பு செய்யும் போது கண்டிக்கிறார், சிக்ஷிக்கிறார், தண்டிக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். ஏன்னா அவர் அன்புள்ள தேவன். அதே போல பல முறை எச்சரித்து கூட கேட்காத படிக்கு செவிகளை விலகி போனால் ஆண்டவருக்கு கோபம் உண்டாகுமா? கண்டிப்பா உண்டாகும். ஆண்டவர் சொல்றாரு, அதாவது ஆண்டவருக்கு உண்டாயிடுச்சு, அன்னைக்கு கோபம் உண்டாச்சு, சேனைகளின் கத்தடத்தில் உண்டாயிற்று. ஆகையால் மகா கடும் கோபம் கொண்டு சேனைகளின் கத்தடத்தில் உண்டாயிற்று. ஆதலால் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமல் போனார்களோ, ஆண்டவர் கூப்பிட்டாரு, எச்சரித்தா, அவங்களும் என்ன பண்ணாங்க? செவியை அடைத்து கொண்டு கேட்காம போயிட்டாங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, அப்படியே அவர்கள் கூப்பிடும் போது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் எச்சரிக்கும் போது, சொல்லும் போது, அன்பா சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்க? கேளாதபடி செவியை விலக்கி கொண்டார்கள். அதனால ஆண்டவரும் சொல்றாரு, நானும் அதே போலதான், நீங்க கூப்பிடும் போது நான் செவி சாய்க்க மாட்டேன். ஆண்டவர் அதான் சொல்றாரு. அது அன்று மாத்திரமல்ல, என்றுமே ஆண்டவர் அப்படிதான் இருப்பார். ஏன்னா அவர் நேற்றும் இன்னும் மாறாத தேவன். அப்ப வசனத்துக்கு செவி சாய்க்கிறவன் தேவனுடைய தயவை பெறுவான்.
ஆனா செவி சாய்க்க மாட்டேன் என்று செவி விலக்கி கேளாதபடிக்கு செவியை அடித்து வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்கினுடைய ஜெபம் அருவருப்புன்னு ஆண்டு சொல்றாரு. அப்போ வசனமே கேட்க மாட்டேன், சத்தியத்தை கீழ்ப்படிய மாட்டேன், செவியை விலக்கி கொண்டால் அவன் ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்தை கேட்க மாட்டேன், அது அன்று மாத்திரமல்ல என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 13:4. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது. ஆமேன். ஆமேன். தேவன் அன்பா இருக்கிறார். அந்த அன்பு இந்த பூமியில வெளிப்படுத்தினார். எப்படி? சிலுவன் மரத்தின் நிமித்தமாக தன் ஜீவனை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினார். இதை விட பெரிய அன்பு பூமியில கிடையாது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ தேவன் ஒரு பெரிய தியாகத்தை செய்தார், தன் ஜீவனை கொடுத்தார் நமக்காகத்தான். அப்போ ஒவ்வொரு மனுஷனும் பாவத்துக்காக அவர் தன் ஜீவனை கொடுத்தார். இதுதான் மிகப்பெரிய அன்பா இருக்குது. ஏன்னா அன்பு எப்படிப்பட்டா இருக்குதான், அந்த அன்பு நீடிய சாந்தம் தயவு உள்ளது. அப்போ அன்புக்கு தயவு இருக்குது. அப்போ நம்ம ஒரு காலத்துல பாவத்துல விழுந்திருந்தோம், தேவனை அறியாத மக்களை போல இருந்திருக்க கூடும் சில பேர், இல்ல தேவனை அறிந்திருந்தும் கூட பாவம் செய்திருக்க கூடும். விருப்பப்பட்டு வேண்டுமென்றே அறியாமையோ அறிந்தோ செய்திருக்க கூடும். ஆனாலும் கூட தேவன் பொறுமையா இருந்தா நம்ம மேல. அதுதான் மகா பெரிய தயவு என்று பார்க்கிறோம். அப்ப நம்ம பாவிகளா இருக்கையில் தேவன் நமக்காக மரித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப அந்த அன்பு தயவுள்ளதா இருக்குது. அது போலவே அந்த அன்புக்கு பொறாமையே இல்லை. அன்பு ஒருபோதும் பொறாமைப்படாது. ஆனா அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. அப்ப தேவன் அன்பா இருக்கிறார். அப்ப அந்த உண்மையான அன்புக்கு அது பொறாமை இருக்காது அதுல. அதே போல அது தன்னை புகழாது. அப்ப என்னைக்குமே தன்னை புகழ்றவன் எப்படி பண்ணா இருப்பான்? தன்னை புகழ்ந்து கொள்ளுகிற நமக்குள்ள என்ன இருக்கும்? மேட்டிமை இருக்கும், மன மேட்டிமை இருக்கும். அப்ப தன்னை தாழ்த்துகிறான், ஒருபோதும் தன்னை புகழ மாட்டான், அவன் கர்த்தரையே புகழ்வான். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறான் உண்மையான தேவனுடைய பிள்ளையா இருப்பான். ஏன்னா அந்த அன்புக்கு பொறாமையே இருக்காது. அதே போல அது தன்னை புகழாது, அது தேவனை புகழும், தேவனை உயர்த்தும் என்று பார்க்கிறோம். எபேசியர் 1:5-6. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். ஆமென். ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் இன்று நம்ம தெரிந்து கொண்டாரா? இல்ல, இந்த உலகம் தோன்றதுக்கு முன்பாகவே அவர் நம்ம முன் குறித்திலும் இருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டும் இருக்கிறார் சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக என்ன செஞ்சிருக்கா? தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே, அவருடைய தயவுள்ள சித்தத்தினாலதான் நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு ஸ்வீகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். இதுதான் மாபெரும் தயவு என்று பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு ஸ்வீகார புத்திரராகும்படி நம்மை முன் குறித்திருக்கிறார். அப்ப இன்று அல்ல, அதாவது அனாதி சிநேகத்தினால் இந்த உலகம் தோன்றதுக்கு முன்பே அவர் சித்தத்தின்படியே, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படிதான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாராம். அப்போ தேவோட தயவு அது இன்று அல்ல, அன்று முதற்கொண்டே, அது ஆதி முதற்கொண்டே அது நம்முடைய பிள்ளைகள் மேல இருக்குது. அப்ப தேவன் முன்னமே நம்ம முன் குறித்திருக்கிறார். அப்ப இந்த ஊரை நம்ம பிறக்க போறோம், நம்ம கீழ்ப்படிவோம், இந்த ஊர்ல இருப்போம்ன்றது இன்று அல்ல, அவர் அன்றே அவர் முன் குறித்திருக்கிறார். உலகம் தோன்றதுக்கு முன்னே நம்ம முன் குறித்திருக்கிறார். அதுதான் மாபெரும் தயவு என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம், பிலிப்பி 2:12-13. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, பவுல் அட்வைஸ் பண்றான். என்ன சொல்றான் பாருங்க, நீங்கள் எப்போதும் கீழ்ப்படுகிறபடியே. சோ எப்போதும் நீங்க கீழ்ப்படுங்க. அதே போல நான் உங்களுக்கு சமீபமா இருக்கும் போது மாத்திரமல்ல, நான் உங்களோட அருகில் இருக்கும் போது மாத்திரமல்ல, நான் தூரமா இருக்கும் போதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்ப இந்த கீழ்ப்படுதல் என்பது பவுல் அட்வைஸ் பண்றான். நான் உங்க அருகில் இருக்கும்போது மாத்திரமல்ல, தூரமா இருக்கும்போது கூட, நான் உங்களை விட்டு தூரமா இருக்கும்போது கூட என்ன எப்படி இருக்கணுமா? பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற என்ன பண்ணுமா? பிரயாசப்படுங்கள் சொல்லி
சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவரா இருக்கிறார். ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, அவர் சித்தத்தின்படிதான் அந்த விருப்பத்தையும் செய்கையும் என்ன பண்ணிருக்கிறார், நமக்குள்ள உண்டாக்குறவரா இருக்கிறார்னு சொல்லி வசனம் சொல்லுது. வாசிக்கலாம். அடுத்தது புலம்பல் 3ஆம் அதிகாரத்துல 25, 26 வாசிங்க. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. ஆமேன். ஆமேன். ஆனா கர்த்தர் என்றைக்குமே நல்லவரா இருக்கிறார். அவர் இன்று மாத்திரமல்ல. அப்போ அந்த மக்களை பார்க்கும்போது அன்னைக்கு அந்த எகிப்தின் அடிமைத்தனத்துல அவர்கள் 450 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்து போடுற அந்த கூக்குரலை கேட்டு மனசாவப்பட்டு மனதுருகி அந்த அடிமைத்தனத்துல அவர் விடுதலை பண்ண ஆண்டவர் என்று பார்க்க முடியும். லட்சக்கணக்கான மக்களை அவர்களை போஷித்தார். எப்படி போஷித்தார்? ஒருவர் 2 பேர் இல்ல, பல லட்சம் மக்களை இரவும் பகலும் அவரு நடத்தி வந்தார். அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு உணவு இரவும் பகலும் அவங்களுக்கு கொடுத்தார், இலவசமா கொடுத்தார். இலவசமா சாப்பிட்டாங்க. அவங்க போட்டுட்டு இருந்த பாதரசம் தேய்ந்து போகவும் இல்லை, அவர்கள் சட்டை கிழிந்து போகவும் இல்லை. அப்படி ஆண்டவர் அருமையா அவங்கள சுமந்து கொண்டு வந்தார் என்று பார்க்க முடியும். ஆனாலும் கூட என்ன பண்ணாங்க? அதை மறந்து விட்டார்கள். பாதி வழியில சென்ற பிறகு அதை எண்ணாம போனார்கள், முறுமுறுத்தார்கள், விழுந்து போனார்கள் என்று பார்க்க முடியும். ஆனா தேவன் என்றைக்குமே நல்லவர், அவர் தயவு உள்ளவர். ஆனா தமக்கு காத்து இருக்கிறவர்களுக்கு தம்மை தேடுகிற ஆத்மாக்கும் கர்த்தர் நல்லவர். அப்ப தேவனை தேடணும் அப்படின்று தேவன் விரும்புகிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் நம் கர்த்தரை தேட வேண்டும் என்று தேவனும் விரும்புகிறார். அப்ப யாரெல்லாம் கர்த்தரை உண்மையா தேடுறாங்களோ அப்படி ஆத்மாவுக்கு கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆனா கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருப்பது நல்லது. அப்போ இந்த ரட்சிப்பு கூட பாருங்க, சில பேர் சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்து வருவார்னு சொன்னீங்க, 2020 சொன்னீங்க, 23 ஆயிடுச்சு, 24 ஆயிடுச்சு, 25 வந்துச்சு, இயேசு கிறிஸ்து எப்போது வருவார்? அவர் இப்போ வரமாட்டார் என்ற அவிசுவாசோட சிலர் விலகி போனார்கள் என்று பார்க்க முடியும். ஆனா அதே போல சிலரும் கேட்பாங்க, வசனமே அப்படிதான் சொல்லுது, அவர் வருவார் என்று சொன்ன வாக்குத்தத்தம் எங்கே என்று சிலர் கேட்பார்கள். ஆனால் அவர் ஒரு நாளை குறித்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுது. அந்த நாள்ல அவர் மேகங்களுடைய எக்கால சத்தத்தோடு தேவதூதரோடு இறங்கி வருவார். எதற்காக? ரட்சிப்பு அருளும்படி. யாருக்கு ரட்சிப்பு? அதாவது அவருடைய வருகைக்கு எதிர்கொண்டு காத்திருக்கிற பிள்ளைகள் மட்டும்தான் ரட்சிப்பு. தமக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு அருளும்படி 7ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் என்று வசனம் சொல்லுது. அப்ப யாருக்கு ரட்சிப்பு இல்லை, அவர் வரமாட்டாரு என்று தன் சுய விருப்பத்தின்படி உலக காரியத்தோட ஒத்து போகிற வாழ்க்கையோட ஒத்து போகிறதுக்கு அந்த ரட்சிப்பினால் ஒரு கண்ணியை போல இருக்கும், அவங்க மேல வரும். அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி நாளா இருக்க போகுது. ஆனா அவர் வருவான்னு சொல்லி முடிவு நிலைத்திருந்து இந்த கற்பனை கை கொண்டு அவர் வருகை மட்டும் விசுவாசோட எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறதுக்கு தான் ரட்சிப்பு நம்பிக்கையோட இருக்கிறவர்களுக்கு நல்லது. அப்ப இதுதான் நல்லது. ஏன்னா அவர் வருவாரு, எனக்கு அந்த ரட்சிப்பை கொடுப்பாரு, நான் அந்த ராஜ்யத்தில் பிரவேசிப்பேன் நம்பிக்கையோட காத்துதான் நமக்கு அந்த பாக்கியம் கிடைப்போம் என்றது உறுதி. அதே போல பாருங்க, இயேசு கிறிஸ்து கூட அவர் பாருங்க, அவர் மனுஷகுமாரனா இருந்தார், பூமியில இருந்தபோது கூட அவர் எப்படி விருத்தி அடைந்தாரா? ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனா அந்த பூமியில வந்தாரு, வெளிப்பட்டார் மாம்சத்துல. இருந்த போதிலும் அவர் விருத்தி அடைந்தார். எப்படி விருத்தி அடைந்தார்? தேவ கிருபையில விருத்தி அடைந்தார். அது மாத்திரமல்ல, மனுஷ தயவிலும் அவர் அதிகமாய் விருத்தி அடைந்தார் சொல்லி வசனம் சொல்லுது. வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12, 13. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறீர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? ஆமேன். ஆமேன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. யார் மேல நோக்கமா இருக்கிறதா? கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் எப்போதும் நோக்கமா இருக்கிறதா. ஏன்னா அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமா இருக்கிறது. அப்போ வசனத்தை கேட்டு அதன்படி நடந்தால் கர்த்தரும் நமக்கு செவி கொடுப்பார். ஆனா செவியை விலக்கி விட்டால், அதான் வசனம் வாஸ்தம் இல்லையா, வேதத்தை கேட்க மாட்டேன், செவியை விலக்கி விட்டால் ஜபத்தை கேட்க மாட்டாரு. வெறுமையா செய்கிற ஜபம் ஆண்டவர் கேட்க மாட்டாரு.
வசனமும் வாசிக்கிறது இல்ல, அது கேட்கவும் மாட்டேன். ஆனா ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் சும்மா போயிட்டு வரேன் ஒரு சபைக்கு, ஏன்னா அதுதான் ஆசீர்வாதம், எனக்கு கடமை முடிஞ்சிச்சு. 1 மணி நேரம் போய் நான் உட்காந்து ஏதோ ஒண்ணு பேசுறாங்க கேட்டுட்டு ஒரு காணிக்கை போட்டுட்டு என் பாட்டு வந்துடுறேன். வந்த பிறகு நான் என் வீட்டுல டிவியை போட்டுட்டு உட்காந்துட்டு காலத்தை போக்கிட்டு 6 நாள் இஷ்டப்படி வாழ்ந்துடுறேன். ஆனா ஒரு நாள் இந்த மாதிரி சபைக்கு வந்துடுறேன், அதனால கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா? கண்டிப்பா இல்ல. ஜெபம் பண்ண கேட்பாரா? கண்டிப்பா கேட்க மாட்டார். வசனத்துக்கு செவி சாய்க்கணும். அப்ப வேதத்துக்கு செவி சாய்த்தால் மட்டுமே அப்ப நாம பேசும்போது அவர் நமக்கு செவி கொடுப்பார். அப்ப நாம் வசனத்தை கீழ்ப்படிந்தால், சத்திய வசனம் நம்ம சொல்லும் போது கேட்கும் போது இந்த வசனம் என்னோட தான் பேசிக் கொண்டிருக்கார் என்று கீழ்ப்படிந்தால், நாம ஜெபிக்கும் போது நம்ம ஜெபத்தை கேட்பார். அப்ப ஏன் சில ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை? அங்க வசனத்துக்கு செவி சாய்க்கிறதில்லை. இது எனக்கு சொல்ல, வேற யாருக்கும் சொன்னது, நான் கேட்க மாட்டேன், நான் இவர் சொன்னாதான் கேட்பேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குமானால் வசனத்துக்கு செவி சாய்க்க மாட்டேன். ஒரு மனுஷன் சொன்னா கேட்பேன், மனுஷனுக்கு தான் கீழ்ப்படிவேன், அவங்க சொன்னாதான் வசனம் கேட்பேன் அப்படின்ற எண்ணம் இருந்தால் ஆண்டவர் ஜபத்தை கேட்க மாட்டார். அப்ப வேதத்தை கேட்க மாட்டேன்னு சொன்னா, வசனத்துக்கு செவி சாய்க்க மாட்டேன்னு சொன்னா அந்த ஜபத்தை கேட்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றார். வசனம் ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்குது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமா இருக்குது. அப்ப நீதிமான்கள் தேவனுடைய நீதியை நடப்பிக்கிறதா நீதிமான். அப்ப அவங்க ஜெபித்தா அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் செவி கொடுப்பாராம். அப்ப தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்கிறது. அப்ப தீமை செய்யறதுன்னு யார சொல்ல முடியும்? அப்போ இன்னைக்கு புறஜாதியை மட்டும் தான் தீமை செய்யறாங்களா? இன்னைக்கு இயேசு அறிந்த மக்கள் கூட தீமை செய்கிறார்கள். ஏன்னா அவங்க வசனம் தெரியாதனாலதான் அவங்க செய்கிறத விருப்பப்பட்டே செய்யறாங்க தீமை காரியங்களை. ஆனா தீமை செய்கிற யாராவது இருந்தா கூட அவங்க கர்த்தருடைய முகம் எப்படி இருக்குமா? அவங்களுக்கு விரோதமா இருக்கிறதா. அப்ப நீங்கள் நன்மையை பின்பற்றலாம், ஆனால் உனக்கு தீமை செய்கிறவன் யார்? அப்ப நாம நன்மையை மாற்றமே பின்பற்றி நன்மையை செய்தால் நமக்கு ஒருபோதும் யாரும் தீமை செய்ய முடியாது. தீமை செய்கிறவன் யாருன்னு ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம், ரோமர் 11:22. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். ஆமேன். ஆமேன். தேவனுடைய தயவில் நாம் நிலைத்திருக்க வேண்டும், இது ரொம்ப முக்கியம். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். தேவன் கண்டிப்பா சிட்சிப்பார். யார கண்டிப்பார்? எல்லாரும் கண்டிக்கிறதுல, எல்லாரும் சிச்சிக்கிறதுல. தம்மை நேசிக்கிறதுல அவர் சிச்சிக்கிறார், கண்டிக்கிறார். அப்ப யார் மேல அன்பு கூறுகிறாரோ ஆண்டவர் அவங்களை கண்டிக்கிறார். அவங்க மனம் திரும்ப வேண்டும், பாவத்தை விட்டு விலக வேண்டும் சொல்லி சில நேரங்கள் ஆண்டவர் கண்டிப்பார், சிச்சிப்பார், மனம் திரும்புவார்கள். அப்போ விழுந்தவரிடத்திலே கண்டிப்பையும், யாரை கண்டிப்பார்? விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். அப்ப தேவனுக்கு தயவை காண்பிச்சாரு, கண்டிச்சாரு, சிற்றித்தாரு. ஆனா அந்த தயவுல நம்ம எப்படி இருக்கணுமா? நிலைத்திருக்க வேண்டும். அப்ப நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இன்று மாத்திரமல்ல, முடிவரும் நிலைத்திருக்க வேண்டும். அப்ப நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். அப்போ தேவன் தயவை காண்பிச்சாரு, ஆனா தயவுல நம்ம நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்க விட்டால் என்ன பண்ணுவார்? வெட்டுண்டு போவாய், விலகி போய் விடுவான்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆண்டவர் மோசே முன்பாக நின்று அவர் சாட்சி கொடுத்தார். அது என்னன்னு பார்க்கலாம். யாத்திராகமம் 34:4-7. அப்பொழுது மோசே முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலகைகளையும் தன் கையில எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். ஆமேன். ஆமேன். பாருங்க, அதாவது அந்த 10 கட்டளை என்ன பண்ணிடுறான் மோசே, அதை உடைத்து எரிந்து விடுதான்.
பிறகு ஆண்டவர் மறுபடியும் 10 கட்டளை கொடுக்குறாரு. ஆண்டவர் சொல்றாரு, அப்போது மோசே முந்தின கற்பனைகளுக்கு ஒத்த 2 கற்பனைகளை இழைத்து அதிகாலமே எழுந்து என்ன பண்றான், கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே 2 கற்பனைகளையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனா மலைக்கு போறான். அவன் போன பிறகு கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தரின் நாமத்தை கூறினார். கர்த்தர் தம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, தம்மை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது ஆண்டவர் சொல்றாரு, தம்மை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயும் சத்தியம் உள்ள தேவன். சொல்றது யாரு? கர்த்தர் தான் சொல்றாரு. அவர் தம்மை குறித்து வெளிப்படுத்துறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தர் எப்படிப்பட்டவரா? அவர் இரக்கம் உள்ள தேவன், கிருபை உள்ளவர், அதே போல நீடிய சாந்தம் உள்ளவர், மகாதயமும் சத்தியம் உள்ள தேவன் சொல்லி அங்க சாட்சி கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். ஆனா தப்பு செய்யும் போது தண்டிக்க வல்லவராக இருக்கிறார். ஆனா மனம் திரும்பும் போது எப்படிப்பட்ட இருக்கிற ஆண்டவர்? 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறார் என்றார். அப்போ தேவன் எப்படிப்பட்டவர்? நன்மை செய்யும் போது மனம் திரும்பும் போது அந்த இரக்கத்தை 1000 தலைமுறைக்கு காக்கிற தேவனா இருக்கிறார், காண்பிக்கிற தேவனா இருக்கிறார். ஆனா தப்பு செய்யும் போது ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த அந்த குற்றத்தை என்ன பண்றாரு? அக்கிரமத்தை என்ன பண்றாரு? பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் 3-4 தலைமுறை வரைக்கும் நான் விசாரிக்கிற தேவன் சொல்லி சொல்றாரு. அப்போ தேவன் இரக்கம் உள்ளவர் தான். ஆனா தப்பு செய்யும் போது அவர் தண்டிக்கிறாரு. ஆனா எத்தனை தலைமுறைக்கு அவரு இந்த அக்கிரமத்தை கேட்கிறாரு? அக்கிரமத்தை பிள்ளை இடத்துல 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்க வரான். அப்ப 3-4 தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிற தேவன் அந்த பாவத்தை. ஆனா மனம் திரும்பும்போது அந்த பாவத்தை மன்னித்து விடுகிறார். அதை எண்ணாமற் போயிடுறாரு, அதை மறந்து விடுகிறார் ஆண்டவர். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். வாசிக்கலாம் யாத்ராகமம் 12:35-36. மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். ஆமீன், ஆமீன். இந்த எபிரேய மக்கள் 450 வருஷங்கள் எகிப்துல அடிமைகளாக வாழ்ந்தார்கள். மிகுந்த பாடுகளை அனுபவிச்சாங்க. எதனால அனுபவிக்கணும் அந்த பாடுகளை? அவங்க தேவனை தள்ளி விட்டு பாவத்தில் விழுந்து விட்டதுனாலதான், பாவம் செய்தனாலதான் அவங்க அடிமைத்தனத்தில் போனார்கள். அதே மக்களை ஆண்டவர் இறங்கி அவங்க மேல இரக்கத்தை காண்பிச்சு விடுதலை பண்றாரு அவங்கள. அப்ப 450 வருஷங்களுக்கு அவங்க அடிமைத்தனத்தில் இருந்தவங்கள ஆண்டவர் விடுதலை பண்ணி அவங்களை வெளியே கொண்டு வரும்போது அவர் சும்மா அவங்கள கொண்டு வரல. பாருங்க, மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். அவங்க என்ன பண்ணாங்க? கொள்ளையிட்டு வந்தார்கள். அவங்க போய் கேட்கிறாங்க, வெள்ளி பொண்ணு வஸ்திரங்கள் கேட்கும் போது அவங்க என்ன பண்றாங்க? எதுவுமே பேசாம கொடுத்துறாங்க. அதான் ஆண்டு சொல்றாரு, கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததால் ஆண்டவர் என்ன பண்றாரு? எகிப்தியர் கண்ணுல தயவு கிடைக்கும்படி ஆண்டவர் செய்தார். அவங்க அந்த வெள்ளி பொண்ணு வஸ்திரங்கள் எல்லாமே அள்ளிட்டு வர்றாங்க. அந்த தயவு கிடைக்கும்படி ஆண்டவர் தான் செய்யறாரு. அவங்க வரும்போது ஆண்டவர் அந்த தயவை கொடுத்தாரு அந்த மக்கள் மத்தியில. அதனால அந்த வெள்ளி பொன் வஸ்திரங்கள் எல்லாத்தையும் கேட்கும் போது அவங்க அந்த வஸ்திரங்கள் எல்லாத்தையுமே, அந்த பொண்ணு வெள்ளி எல்லாத்தையுமே அந்த மக்கள் கிட்ட கொடுத்துடுறாங்க. ஆனா அதெல்லாம் கொள்ளை எடுத்து கொண்டு வந்தான்னு சொல்லி வசனம் சொல்லுது. கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தரை கொள்ளையிட்டார்கள். அவங்க போய் கொள்ளை அடிச்சுன்னு வரணும்னு சொல்லி அர்த்தம் இல்ல. அவங்க கேட்கும் போது அந்த தயவு ஆண்டு கொடுத்தாரு அவங்க மத்தியில. வசனம் சொல்லுது, எகிப்தியர் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததால் அவங்க எடுத்து கொடுத்துட்டாங்க, எல்லாம் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி. ஆனா தயவை பெற்று அந்த வெள்ளி பொண்ணு அந்த வஸ்திரம் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? கொள்ளையிட்டு வந்தார்கள். எதனால? கர்த்தர் அவங்க கண்களே தயவு கொடுத்தாரு, தயவு பெற்றார்கள் இந்த மக்கள் என்று பார்க்க முடியும். வாசிக்கலாம். அடுத்தது யோவேல் 2ஆம் அதிகாரத்துல ஒரு சாட்சியை பார்க்கலாம். 13ஆம் வசனத்துல
நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஆமீன். ஆமீன். யோவேல் மூலமாக ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து கொண்டு. அப்ப பாவம் செய்தனாலதான் மனம் திரும்ப சொல்றாரு. எப்படி மனம் திரும்ப வேண்டுமா? வெளித்தோற்றத்தில் அல்ல. அதாவது நான் வஸ்திரத்தை கிழிச்சுட்டு நான் உட்கார்ந்துக்கிறேன், இந்த வெளித்தோட்டத்தில் மனம் திரும்புறது இல்லை. அப்ப இருதயத்தை கிழித்து கொண்டுதான் சொல்றாரு. உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து கொண்டு உங்கள் தேவனை கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அப்ப இன்னைக்கு தேவன் விரும்புற காரியமா அதுதான். வெளித்தோட்டத்துல நான் பாவ அறிக்கை செஞ்சிடறேன் அப்படி செஞ்சு விட்டு மறுபடியும் போய் அதே பாவங்களை செய்யறது மனம் திரும்புதெல்லாம் இல்ல. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு ஏசப்பா சொல்ல யாருக்கு? சகையுக்கு. ஏன்னா அவன் முழுமையான மனத்திரும்பல் உண்டாச்சு அவனுக்கு, இல்லையா? அப்ப இயேசு நல்லாவே தெரியும் அவன் மனம் திரும்பி இருக்கிறான். அதனாலதான் ஏசப்பா சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இதுதான் உண்மையான மனம் திரும்புதல். எதை கிழித்து கொண்டு மனம் திரும்ப வேண்டுமா? உங்கள் இருதயங்களை கிழித்து கொண்டு. அப்ப உங்கள் இருதயங்களை கிழித்து கொண்டு உங்கள் தேவனை கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். திரும்பினால் அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் தீங்குக்கு மனசாப்படுகிறவனா இருக்கிறார். அப்போ தப்பு செய்யும் போது ஆண்டவர் கண்டிக்கிறாரு, சிட்சிக்கிறாரு. மனம் திரும்பும் போது ஆண்டவர் மன்னிப்பதில் வல்லலா இருக்கிறார். அப்ப எதை கிழித்து கொண்டு மனம் திரும்ப வேண்டுமா? முக்கியமா நம்ம இருதயங்களை. அப்ப உள்ளான மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த பாவம் சாகணும், வெளித்தோட்டத்துல இல்ல. அப்ப வெள்ளை அங்கிகளை உடுத்தி கொண்டு நாம் மனம் திரும்பி விட்டோம்னு சொல்வதனால் அல்ல, நம்ம உள்ளான இடத்துல உண்மையான மனம் திரும்ப வேண்டும். அப்ப மனம் திரும்பினால் கர்த்தர் இரக்கமுள்ளதவனா இருப்பார் நமக்கு. வாசிக்கலாம். அடுத்து இந்த ஒரு சாட்சியை வாசிக்கலாம். யோனா தீர்க்கதரிசி புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். ஆமேன். ஆமீன். யோனா தீர்க்கதரிசி முதல்ல சொல்லும் போது ஆண்டவர் தர்ஷீசுக்கு போ, அந்த ஜனங்களை எச்சரி அப்படின்னு சொல்லும் போது, நான் அந்த பட்டணத்தை கவுத்து போட போறேன்னு சொல்லும் போது அவன் அந்த தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி அவன் சமூகத்தை விட்டு விலகி போனான். பிறகு ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு மீனை கட்டளை இட்டார். அந்த மீன் யோனாவை விழுங்கி கொண்டது. 3 நாள் இரவும் பகலும் மீன் வயிற்றுல இருந்தான். பிறகு மனஸ்தாபப்பட்டான். அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். பிறகு ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு அந்த மீனுக்கு கட்டளை இட்டார். அந்த மீன் வாயிலிருந்து தப்பித்து பிழைத்தான் என்று பார்க்க முடியும். ஆனா ஒரு விஷயத்த யோனா இங்க கோபத்தோடு சொல்றான். அவன் கோபப்பட்டவன் சொல்றான் ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றான். என்னன்னு பாருங்க. கர்த்தாவே, நான் என் தேசத்திலே இருக்கும் போது நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தம் நான் முன்னே தர்ஷீசுக்கு ஓடி போனேன். அவன் ஒரு காரியத்தை சொல்றான். நான் ஏன் தர்ஷீசுக்கு விட்டு ஓடி போனேன்னு சொன்னாக்கா, நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரா இருக்கிறதுனால நீ தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவமான தேவன் என்று அறிவேன். எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க அந்த மக்களை மன்னிச்சு விடுவீங்க. ஏன்னா நீங்க மனதுருக்கமுள்ள தேவன், கிருபை உள்ள தேவனா இருக்கிறீர். அதனாலதான் நான் விலகி போனேன்னு சொல்றான். அப்போ கர்த்தர் அதே போலதான் அந்த பட்டணத்தில் உள்ள மக்கள், நினைவு பட்டணத்தில் உள்ள மக்கள் அவங்க மனம் திரும்பும் போது, மனசாபப்படும் போது ஆண்டவர் அந்த மக்களை மன்னிக்கிறார். அவனை மன்னித்துட்டார். அழிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதே பட்டத்தை ஆண்டவர் என்ன பண்ண பிழைக்க செய்யறார். ஏன்னா அவங்க மனம் திரும்புறாங்க. அந்த பட்டணமே மனம் திரும்புது. ராஜா முதற்கொண்டு சிறுவர் முதல் பெரியவர் வரை, மிருகம் பிராணி எல்லாமே தாழ்த்தி சாம்பல்ல உட்கார்ந்து தாழ்த்தி ஆண்டவர் விண்ணப்பம் பண்றாங்க. அதனால மனசாபப்பட்டு ஆண்டவர் அந்த பட்டணத்தை மன்னித்து விடுகிறார். அந்த பட்டணம் பாவம் செய்தது, நினைவப்பட்டது பாவம் செய்தது. ஆனாலும் என்ன பண்றாரு? அந்த பட்டணத்தை மன்னிக்கிறார். அவன் மனசாம் பட்டது நிமித்தமாக அவர் இரக்கத்தை காண்பிச்சார். ஆனா இதே விஷயம்தான் யோனாவும் சொல்றான். நீங்க நல்லாவே தெரியும் ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ள தேவன், நீ உருக்கமுள்ள தேவனா இருக்கு. அதே போல நீர் சாந்தமுள்ள தேவன், மிகுந்த கிருபை உள்ளவர் என்று, அதே போல தீங்குக்கு மனசாப்படுகிறவனமான தேவன் என்று அறிவேன்னு சொல்லி அவன் சொல்றான். அப்போ இந்த மனம் திரும்பல என்று உண்டாகும் போது, ஒரு பட்டணமே மனம் திரும்போது ஆண்டவர் ஒருவேளை ஒரு முடிவு பண்ணிருப்பாரு. இந்த பட்டணம் பாவம் செய்திருக்கிறது, துரோகம் செய்திருக்குது.
நான் அந்த பட்டணத்தை கவித்து போடுவேன் என்று தீர்மானம் பண்ணிருக்க கூடும். ஆனா அந்த பட்டணம் முழுவதுமே மனம் திரும்பும்போது அந்த பட்டணத்தை என்ன பண்றாரு? பிழைக்க செய்கிறார். அதுதான் நம்முடைய தேவன் தயவுள்ள தேவன், தயவு கொடுக்கிற தேவன், இரக்கமுள்ள தேவன் என்று நாம் அறிகிறோம். வாசிக்கலாம். அடுத்தது தாவீதுடைய சாட்சியை பார்க்கலாம். தாவீது சங்கீதம் 86 15 16. ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூர்ண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். என்மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும். உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளி உமது அடியாளின் குமாரனை ரட்சியும். ஆமென். தாவீது விண்ணப்பம் பண்றான், ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையுள்ள தேவன், பூர்ண கிருபையும் சத்தியமுள்ள தேவன். அதனால என்மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும் ஆண்டவரே. உமது வல்லமையை உமது அடியனுக்கு அருளி உமது அடியாளின் குமாரனை ரட்சியும். ஆண்டவருக்கு விண்ணப்பம் பண்றான், இரக்கமுள்ள தேவனே, நீ நீடிய பொறுமையுள்ள தேவன், அதனால இந்த கிருபையின்படியே என்னை ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்றான். தாவீது அவன் அநேக தவறுகள் செய்து இருந்தான். ஆனாலும் கூட அவன் மனம் திரும்பி அவன் சாமுவேல்ல உட்கார்ந்து தன்னை தாழ்த்தி ஆண்டவரை விண்ணப்பம் பண்ணி பாவ அறிக்கை எடுக்கிறான். அந்த சுத்த இருத்த எனக்குள்ள சிருஷ்டித்தருளும் என்று ஆண்டவருக்கு முன்பாக அவன் ராஜாவாக இருந்தாலும் கூட தன்னை உயர்த்தாம எப்போதும் கர்த்தர் முன்பாக தன்னை தாழ்த்தி அவன் பாவ அறிக்கை செய்கிறான் என்று பார்க்க முடியும். ஆனா அதே போலதான் நாத்தான் மூலமாக தாவீதுக்கு ஆண்டவர் பெரிய கிருபை கொடுக்கிறாரு. அதை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7 15 முதல் 21. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்லச் சொன்னார். நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னான். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சம் காரியமாயிருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. இது தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நீர் உமது அடியானை அறிவீர். உம்முடைய வாக்குத்தத்தத்தை நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியேயும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர். ஆமென். ஆமென். ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. தாவீதோட ஆண்டவர் சொல்லும்போது நாத்தான் மூலமா ஆண்டவர் சொல்றாரு ஒரு முக்கியமான விஷயத்த. அதாவது சவுல் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். சவுல் சாமுவேல் மூலமாக ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். ஆனா சவுல் ஆரம்பத்துல அவன் ஆண்டவர் உண்மையா நடந்தான், தேவனுக்கு பிரியமா நடந்தான். ஆனா போக போக வழி விலகி தேவனுக்கு விரோதமா பாவம் செய்து அவன் தேவனை விட்டு விலகி விழுந்து போனான்னு சொல்லி பார்க்க முடியும். ஆனா பிறகு ஆண்டவர் தாவீதை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக தேர்ந்தெடுத்தார். ஆண்டவர் சொல்றாரு ஒரு முக்கியமான, தாவீது அவனும் கூட ஆரம்பத்துல உண்மையா நடந்தான். ஆனா இடைப்பட்ட காலத்துல அவன் என்ன பண்றான்? பாவம் செய்து விடுகிறான். ஆண்டவர் கோபம் மூட்டுகிற காரியத்தை 2 காரியங்கள் செய்ய, கொலையும் செய்து விபச்சாரம் செய்து விடுகிறான். பிறகு மனசாப்படுகிறான், மனம் திரும்புறான், ஆண்டவர் மன்னிக்கிறார். மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்றான்? தாழ்மையோடு இக்கட்டான சூழ்நிலையில அவன் ஆண்டவர் உண்மையா தேடுறான். பிறகு ஆண்டவர் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு பாருங்க. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுல் இடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போலவே அவனை விட்டு விலக்க மாட்டேன்னு சொல்லி நாத்தானுக்கு சொல்றாரு ஆண்டவர். அதே போல உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கு உனக்கு முன்பாக திறப்பட்டிருக்கும். உன் ராஜ்யம் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? தாவீது சொன்னது போலவே தாவீது சிங்காசனதான் ஆண்டவர் ஆளுகை செய்ய போறார். இந்த ராஜ்யம் என்றென்றைக்கு அசையாத ராஜ்யமா இருக்க போது, நிலையான ராஜ்யம். அதுதான் இனி வரப்போகிற ராஜ்யம், தேவ ராஜ்யம். அவர் வாக்கு கொடுத்தபடியே அதே சீயோன் மலையில இயேசு கிறிஸ்து அரசாள போகிறார். அதுதான் பெரிய கிருபை. ஆண்டவர் சொல்றாரு, உன் ராஜ்யமும் என்றென்றைக்கு உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். இந்த ராஜ்யம் ஸ்திரப்பட்டிருக்கும்ன்றா, அத தாவீது அரசாண்டான்.
அதே ஊர்ல, அதே சீயோன் மலையில, எருசலேம் பட்டணத்துல இயேசு கிறிஸ்து சீயோனில அவர் அரசால போற, ராஜாவாக அரசால போகிற காரியம் வந்து நடக்க போற ஒரு காரியமா இருக்க போகுது. இயேசு கிறிஸ்துடைய வருகை, 2ஆம் வருகை பின்பாக இந்த பூமியில 1000 வருஷம் அரசாட்சி எங்க அரசால போற, அதே சீயோன் மலையில என்று பார்க்க முடியும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கு நிலைப்பட்டிருக்கும் என்கிறார். அது மாத்திரமல்ல, பாருங்க, நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும், இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்ன போது, அப்போது தாவீது பாருங்க என்ன சொல்றான், உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, அவன் திரும்பி ஆண்டவர்கிட்ட சொல்றான் தாழ்மையோட, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் வீடும் எம்மாத்திரம் என்று தாழ்மையோடு ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்றான். கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமா இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவரா இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமா இருக்கும் காலத்து செய்தியை, மனுஷர் முறைமையை சொன்னீர். வெகு தூரம் என்னன்னா, அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு நிறைவேற போகிறது. இந்த ராஜ்யம் வந்து வரப்போகுது. தேவ ராஜ்யம் வந்து அந்த சிங்காசன இயேசு கிறிஸ்து அரசால போகிறார். அதான் ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்தி சொல்றான். அவன் சொல்றான், அந்த தாவீது சொல்றான், கர்த்தராகிய ஆண்டவரே, அதே போல கர்த்தராகிய ஆண்டவராக இருக்கிற தேவரே, உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. இனி தாவீதினிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகிய ஆண்டா இருக்கிற நீர் உமது அடியானை அறிவீர். உம்முடைய வாக்கு தத்துவத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின் படியையும் இந்த பெரிய காரியங்கள் எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்தீர். ஆண்டவர் பெரிய தயவு ஆண்டவர் வந்து தாவீதுக்கு செய்தார் இல்லையா? அதே சிங்காசனம் தான் ஆண்டவர் அரசால போகிறார். முன்னமே வாக்கு கொடுத்தார். அதே போலதான் ஏசப்பா வருகையில் 2ஆம் வருகையில அதே சீயோன் மலையில அவர் அரசால போகிறார். அப்ப வெகு தூரமா இருக்க காரியத்தை அன்னைக்கு தாவீதுக்கு நாத்தான் மூலமாக வாக்கு கொடுக்கிறார். இதுதான் வந்து பெரிய கிருபை. அதான் தாவீது சொல்றான், உமது அடியானுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்தீர். பெரிய தயவு ஆண்டு செய்தார். அவன் தப்பு செய்தான், குற்றம் செய்தான், ஆனாலும் என்ன பண்ணாரு, பிறகு மனசாப்பட்ட பிறகு ஆண்டு பெரிய தயவு கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம். அடுத்தது நீதிமொழிகள் 8:35. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். ஆமேன். ஆமேன். என்னை கண்டடைகிறவன், அப்ப தேவனை கண்டடைகிறவன் என்ன பெறுகிறானா? ஜீவனை கண்டடைகிறான். அப்போ அந்த ஜீவனுள்ள தேவனை கண்டடைகிறவன் அவன் ஜீவனை கண்டடைகிறான். அது மாத்திரமல்ல, கர்த்தரிடத்தில் தயவும் பெறுவானவன். அப்ப தேவனை கண்டடைய வேண்டும், அவர் தேட வேண்டும், அவர் நாட வேண்டும் என்று தேவ சித்தம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கோ அது மறைப்பொருளாய் இருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஆமேன். ஆமேன். பவுல் சொல்றான், இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்று இருப்பதினால், அப்ப நாங்க தேவனுடைய இரக்கம் பெற்று இருக்கிறோம், அதனால சோர்ந்து போகிறதில்லை. அவங்களுக்கு நிந்தை இருந்தது, அவமானம் இருந்தது, துன்பம் இருந்தது, ஆபத்து இருந்தது. அநேக இடங்கள பவுல் சாட்சி கொடுக்குறான். சில நேரங்கள்ல கண் விழிப்பில் இருந்தேன், தூக்கம் இல்லாம இருந்தேன், பசியோடு இருந்தேன் என்று அநேக இடங்கள் உபத்திர குத்து அவன் சாட்சி கொடுக்குறான். அதனால அவனுக்கு சோர்வே உண்டாகவில்லை. அவன் சொல்றான், சோர்ந்து போகிறதில்லை நாங்கள், ஏன்னா தேவனுடைய இரக்கம் பெற்றிருப்பதனால் நாங்கள் சோர்ந்து போகிறதே இல்லை. வெட்கமாக அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து, அதனால நாங்க என்ன செய்யறோம், இந்த அந்தரங்கமான காரியங்களை வந்து வெறுத்து விட்டு தந்திரமாய் நடவாமல். அப்ப ஒருபோதும் நாங்க தந்திரமாய் நடந்ததே கிடையாது. தேவ வசனத்தை புரட்டுவதே கிடையாது. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க, தேவ வசனத்தை அதிகமா புரட்டுறாங்க. தித்திப்பை கசப்பு என்றும். ஆனா இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு அதான் செஞ்சாங்க. அநேக தீர்க்கதரிசி கள்ள தீர்க்கதரிசி என்ன பண்ணாங்க, தித்திப்பை கசப்பு என்று சாதிச்சாங்க. அப்ப அதே போலதான் இன்னைக்கு வந்து உலகத்துல இருக்குது, பாவம் பெருத்து இருக்குது. வசனத்தை என்ன பண்ணுவாங்க, புரட்டுவார்கள். ஆனா பவுல் சொல்றா, நாங்க புரட்டவில்லை.
சத்தியத்தை வெளிப்படுத்துவதனால் தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமன் என்று விளங்கம் பண்ணுகிறோம். அது மாத்திரமல்ல, எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளா இருந்தால் கெட்டு போறவர்களுக்கே அது மறைப்பொருளா இருக்குமே. அதனால தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையை சுவிசேஷத்தின் ஒளி எது? தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான அந்த சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவளுக்கு பிரகாசமா இராதபடிக்கு என்ன ஆச்சா? இப்பிரபஞ்சன் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அப்ப இன்னைக்கு காஸ்பல் வந்து சில பேருக்கு மறைப்பொருளா இருக்குதா? ஏன்னா அவங்க செவி விளக்கி இருக்கிறாங்க. ஏன்னா அவனுடைய கண்களை என்ன பண்றான்? இப்பிரபஞ்சன் தேவன் என்ன பண்றான்? அவருடைய மனதை குருடாக்கி இருக்கிறான். அதெல்லாம் என்ன பண்றாங்க? உணராம இருக்கிறாங்க. ஏன் உணரவில்லை? இன்னைக்கு காரணமே அதுதான். வாசிக்கலாம். நீதிமொழிகள்ல 3ஆம் அதிகாரத்துல 1 முதல் 4 அதை விட்டுட்ட, வாசிங்க. என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகளை உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியையும் பெறுவாய். ஆமேன். ஆமீன். பாருங்க, என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அப்ப நம்முடைய இருதயம் தேவனுடைய கட்டளை காக்க வேண்டும். ஏன்னா இந்த கட்டளை நம்ம இருதயத்தை காத்து கொண்டால் 30, 60, 100 பலன் கொடுப்போம். அவன்தான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன். அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் என்ன பண்ணுமா? அப்படி செஞ்சால் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காசையும் சமாதானத்தையும் பெருகவும் பண்ணும். அப்போ கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக. அப்படி செஞ்சாக்கா நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். அப்போ இந்த வசனம் எல்லாமே எங்க எழுதப்பட்டிருக்கணுமா? நம்ம இருதயம் தான். ஏன்னா இங்கதான் பாவம் தோன்றுது. அப்ப சுத்திகரிப்பு இருதயத்துல உண்டாகணும். ஏன்னா இருதயத்துல உண்டாகிற அந்த பாவம் வாய் வழியா வரும். கெட்ட வார்த்தை, வம்பு, புத்தியமான பேச்சு, தகாத காரியங்கள், பரியாசம், அதாவது ஆகாத சம்பாஷணைகள். இந்த ஆகாத சம்பாஷணை என்ன பண்ணமா? நம்முடைய நல்லுலகத்தை கெடுத்து விடும். ஆனா எச்சரிக்கிற முக்கியமான காரியம், இன்னைக்கு வாய் வழியா வருகிற காரியங்கள், தூஷணங்கள். சில பேர் என்ன பண்றாங்க? ஏசுன்னு சொல்லுவாங்க, வசனம் நல்லா வந்து பேசுவாங்க. ஆனா இந்த ஆகாத சம்பாஷணைகள், இங்கிருந்து அங்க சொல்றது, அங்கிருந்து இங்க சொல்றது, சுற்றி திரிகிறார்கள். இதெல்லாம் எப்படிப்பட்டது? இதெல்லாம் தேவனுக்கு விரோதமான பகையா இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலக வேண்டும். நீ அவர்களை கழுத்திலே பூண்டு அவர்களை உன் இடத்திலே பலகையிலே எழுதிக்கொள். அப்போ இந்த வசனம் நம்ம இடத்துல எழுதப்பட்டிருந்தால் நமக்கு வேற வார்த்தைகளும் வாயில வராது. வெறும் வசனம் மாத்திரமே வரும். வசனத்தை விட்டு மற்ற காரியங்கள் வருதா? உலக காரியங்கள் வருதா? அது காரணம் இருதயத்துல அந்த வசனம் இல்லை என்று அர்த்தம். அப்போ அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயவையும் நற்புத்தியும் பெறுவாய். அப்போ தேவனுடைய பார்வை மாத்திரமல்ல, மனுஷனுடைய பார்வையிலும் தயவு பெறுவோம். அந்த தயவு ஆண்டு இருக்கான். அதான் நம்ம வாஸ்தவம் இல்லையா? எகிப்திய மக்கள், அதாவது எகிப்துல இருந்து விடுதலை பண்ணி வரும்போது அந்த மக்கள் என்ன பண்ணாங்க? அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளை எடுத்து கொண்டு வந்தாங்க. ஆனா தேவன் தயவு கொடுத்தார். அவங்க கண்களை தயவு பெறும்படி ஆண்டு செஞ்சார் இல்லையா? அதே போலதான் இன்னைக்கு நாம இந்த வசனத்தை நம்ம இருதயத்தில் எழுதப்பட்டிருந்தால் மனுஷனுடைய பார்வையில் மாத்திரமல்ல, தேவனுடைய பார்வையிலும் மனுஷன் பார்வையிலும் தயவு பெற்று இருப்போம். ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட அவர் வளர்ந்து, அதாவது அவர் வளர்ந்து பெருகின போது நம்ம வாஸ்தவம் இல்லையா அப்பய வசனத்தை? அதாவது மனுஷனுடைய பார்வையிலும் அதே போல தேவனுடைய கிருபையிலும் அவர் விருத்தி அடைந்தார். அப்ப நாமும் விருத்தி அடையணும்க்கா நாம் இந்த வசனத்தை நம்ம இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கணும். கடைசிய வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8, 9. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீளாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமென். ஆமென். நாம் பாவிகளை இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, அப்போ நமக்காக இயேசு மரித்தார் இல்லையா? எப்போது? நம்ம நல்லவங்களா இருக்கும் போதா? இல்ல, நாம தப்பு செய்து தேவனை விட்டு விலகி துன்மார்க்கமா வாழ்ந்த போதுதான் இயேசு நமக்காக மரித்தார்.
நாம் பாவிகளை இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இதுதான் உண்மையான அன்பு. இதுதான் பெரிய மாபெரும் கிருபை நம்ம மேல் வைத்தது. நம்ம தப்பு செய்திருந்தோம், விலகி இருந்தோம், நம்ம இஷ்டப்படி நம்ம பார்வை நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வழிகள் எல்லாமே கர்த்தருக்கு விரோதமா இருந்தது ஒரு காலத்துல. அப்படி இருக்கும்போதுதான் இயேசு நம்ம மேல அன்பு வைத்தார், நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார். அப்ப இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க, அப்ப நாம் எப்படி ஆகப்பட்டிருக்கோம்? நம்ம கிரிய நிமித்தமாகவா? இல்ல, தேவனுடைய இரக்கத்தின்படிதான், அவருடைய ரத்தத்தினாலதான், அவர் ரத்தம் சிந்ததுனாலதான் இன்னைக்கு நாம எல்லாரும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்க, கோபாக்கணிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். அப்போ 100% கேரண்டி அது ரட்சிப்பு இல்லையா? எதனால? அந்த ரத்தம் நாம் கல்லுப்பட்டிருக்கிறோமா, பாவம் செய்திருந்தோம், விலகி இருந்தோம், துன்மாக்கமா இருந்தோம் ஒரு காலத்துல. ஆனா இன்றைக்கு தேவனுடைய கிருபையினால நம்ம ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். அப்ப தேவனுடைய இரக்கத்தின்படிதான் அந்த ரட்சிப்பு. அப்போ இந்த ரட்சிப்பு என்பது அது கிருபையினாலதான், கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கு சொல்லி வசனம் சொல்லுது. கிரிய நிமித்தமாகல, கிரிய செய்யணும், கிரிய இருக்கணும், ஆனா இந்த கிருபையினால்தான் ரட்சிப்பு என்று பார்க்கிறோம். சோ இன்னைக்கு தேவன் கொடுத்த வசனக்காக நன்றி செலுத்துவோம். தேவனுடைய கிருபை அவர் நம்ம அழைத்த அழைப்பு மாறாதுகளே. அப்ப தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு நாம இந்த வருகை மட்டும் விசுவாசம் நிலைத்திருந்தால் அந்த ரட்சிப்பு நமக்கு அதிக சமீபமா இருக்கும். ஒரு ஜெபத்தோட முடிக்கலாம். சோ யாராவது ஒருத்தர் சிஸ்டர் யாராவது ஒரு முடிவு ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் பரிசுத்த பிதாவே, நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. உன் தேவனாய கர்த்தர் அப்பா, அந்த ஆன்லைன் பிரேயரை அப்பா நாங்கள் கவனமாய் கேட்டோம் ஆண்டவரே. அப்பா, இதை கேட்டு நாங்கள் அந்த வார்த்தையை விட்டு விடாதபடி கேட்டு அந்த வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொருவரும் நடக்க எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. அப்பா, இந்த வார்த்தையை கொடுத்த உங்களுடைய தாசனை மூடி மறைத்து இன்னும் எங்களுக்கு ஜீவனுள்ள வார்த்தை எங்களோடு பேசும்படியாக கெஞ்சி ஜெபிக்கிறோம் அப்பா. இதை கேட்ட ஒவ்வொரு சகோதரிகள், சிறு பிள்ளைகள், பெரியோர்கள் அனைவரையும் ஆசீர்வதிங்கப்பா. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் ஆண்டவரே. இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களா ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா. இதை கேட்ட அனைவரும் நாங்கள் நீதிமான்களா இருப்பதற்கும் எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, இன்னும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் இந்த வார்த்தையை நாங்கள் சரியான நேரத்துக்கு இதை கேட்டு அது எங்கள் மேல் விழுந்த கடமையாகவே இருக்கட்டும் ஆண்டவரே. அனுதினமும் எங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற ஆலோசனையை இந்த வசனம்தான் எங்களை நியாயம் தீர்க்கட்டும் அப்பா. அதை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசிரியப்பா. அப்பா, இதை கொடுத்த ஒவ்வொரு இந்த சகோதரரையும் கர்த்தர் ஆசிரியப்பா. இதை கேட்டு அந்த வார்த்தையின் பிறகு நாங்கள் நடந்து அப்பா, உங்களுடைய வருகையில் வரையிலும் நாங்கள் கர்த்தருக்கென்று நாங்கள் ஜீவிக்கிற பிள்ளைகளாக இருக்க எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்படியே செய்யப்பா. துதி கனம் மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகர மீட்பெருமாய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.